வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ராணவ் கிட்ட விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லி பாராட்டி தள்ளிடுவாரு. அதுல ஒரு கதைய சொல்லியும் வந்து பாராட்டுவாரு. என்ன நடந்தது அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் வந்து ராணவ் வந்து விசாரிச்சுருவாரு. விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம், "நீங்க கமெண்ட்ரி குடுத்தீங்களே, அது வந்து சூப்பரா இருந்தது" அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ ராணவ் வந்து அத கேட்டதுக்கப்புறம் அவர் முகத்துல இருந்த சிரிப்பு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, "அப்பாடா! நம்மள பாராட்டிட்டாங்க" அப்டின்ற மாரி அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஸோ தட் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்டோனே, ராணவன் சொல்றாரு, "ஃபர்ஸ்ட் டேலயே எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ என்னால எப்படி இதில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி யோசிச்சேன். சரி இத பண்ணுவோம் அப்படின்ற மாரி நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து, "நான் இதுவரைக்கும் பேசவே மாட்டீங்க அப்படின்ற மாரி ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க எல்லாரும். பட் நீங்க வந்து அதையே ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க கமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்க. அது நல்லா இருந்தது கேம்க்கு." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுவும் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத பத்தி சொல்லியிருப்பாங்க. "பேசாத, கேம் விளையாடும்போது அத பத்தி அப்படி பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க வந்து யார் பேச்சையும் கேட்காம அத நீங்க பண்ணீங்கல்ல, அதுதான் வந்து ஹைலைட்டே அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லுவாரு. அதுவும் வந்து இன்னொரு கதையும் வந்து சொல்லுவாரு. விஜய் சேதுபதி சார் வந்து அ ரஜினி சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு கதை சொல்லியிருப்பாரு. 3 தவளைங்க வந்து கிணத்துலேருந்து மேல ஏறி வந்துச்சாம். அதுல 2 தவளை வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சாம். ஒரு தவளை மட்டும் மேல ஏறி வெளிய வந்துருச்சாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. "ஏன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க ராணவ் கிட்ட. "ஆமா சார். அவரு அந்த 3வது தவளைக்கு வந்து காது கேட்காது. அதனால அது மேல ஏறிடுச்சு. நெறைய பேர் வந்து முடியாது, முடியாதுன்னு சொன்னத 2 ஃப்ராக் வந்து கேட்டு கீழ விழுந்துரும். 3வது தவளை மட்டும் அத கேட்காது. ஏன்னா அது காது கேட்காம மேல வந்திருக்கும்." அப்படின்ற மாரி ராணவ் சொன்ன உடனே, கரெக்ட். நீங்க உங்களுக்கு காது கேட்கலன்னு நான் சொல்ல வரல. இங்க நீங்க வந்து எல்லாரும் பேசினதையும் கேட்காம, நீங்க என்ன பண்ணணும்னு நெனச்சீங்களோ அத பண்ணீங்கல்ல. அதுதான் வந்து சூப்பர் அப்படின்ற மாரி பாராட்டுனோனே, ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹேப்பி மோடு அண்ட் தென் அ என்ஜாய் என்ஜாய் பண்ணாரு அந்த பர்ட்டிகுலர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் தம்ஸ் அப் காட்டி, "சூப்பர் சார் நான் பண்ணது கரெக்ட்டு" அப்படின்னு சொன்னதுக்கு அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ராணவ் பண்ண விஷயத்த வந்து இப்போ பாராட்டுன உடனே மக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய கை தட்டிட்டு இருந்தாங்க. ஸோ மத்த கண்டஸ்டன்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "என்னடா இது?" அப்படின்ற மாரி. ஏன்னா அவர் வந்து கேம்ல இல்ல அப்படின்ற பட்சத்தில, இந்த மாரி அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கம்முனே இருக்காம, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். லைக் நீங்க என்ன நெனச்சாலும் பரவால்ல. அ நான் அவரு நானவே வந்து சொன்னாரு. "நீங்க என்ன நெனச்சாலும் பரவால்ல. அது தப்பா போனாலும் பரவால்ல. நீங்க திட்டி நான் என்ன சரி பண்ணிக்கிறேன்." அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் களத்துல இறங்கி இத பண்ணேன் அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டியா ராணா வந்து விளையாடுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் நிலைமையிலயும் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.